அவையோருக்கு வணக்கம். தமிழ் சபையோருக்கு வணக்கம். நாள்தோறும் நற்றமிழை நாவினைக்க பாட்டிசைக்கும் நக்கீரன் யாம் என்பதை நாடறியும். இந்த கருமையின் பாடலில் பிழை இருக்கிறது என்பதே எமது கூற்று. ஐயோ, இன்னலில் சிக்கிவிட்டோமே. ஐயா நக்கீரரே, இந்த கவியை நான் எழுதவில்லை, எமக்கு ஒருவர் தந்தார். வறுமையிலிருந்து மீண்டல்ல நான் எழுதியதாக சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும். யார் எழுதியிருந்தால் என்னையா? பிழை பிழைதானே. உமது கூற்றில் தான் பிழை இருக்கிறது நக்கீரரே. நீவே தான் தருமிக்கு பாடல் எழுதி கொடுத்த பாவலரோ? யார் ஐயா நீர்? நான் யார் என்பது இருக்கட்டும். மங்கையரின் கூந்தலிலே மனம் இல்லை, சூடும் மல்லிகையில் தான் மனம் வருகிறது என்று நேரு சொன்னதுதான் யா தவறு. இல்லை, மங்கையரின் கூந்தலிலே மனம் இல்லை, அவர்கள் சூடும் மலரிலே வந்ததுதான் அந்த நறுமணம். அவையில் இருக்கும் அனைத்து புலவர்களும் நீர் சொன்னது தவறு என்று சொன்னால் அப்போதும் அது தவறுதான். இதோ செங்கோல் ஏந்தி வீற்றிருக்கும் பாண்டிய அரசர் என்று சொன்னால் அரசன் என்ன, ஈசனே வந்து சொன்னாலும் தவறு தவறுதான். ஈசனா? இதோ ஈசனே வந்து விட்டேன் நக்கீரா. இப்போது சொல், யாம் உரைப்பது தவறா? சங்கம் வளர்த்த தமிழ் சபையில் சங்கரரே வந்து சொன்னாலும் தவறு தவறுதான். சங்கருக்கும் குலத்தில் பிறந்த நக்கீரருக்கு இவ்வளவு பிடிவாதமா? ஆம், யாம் சங்கருக்கும் குலத்தை சார்ந்தவர்தான். யாம், எனது அப்பன், என் தாத்தன் சங்கருக்கும் குலத்தை சார்ந்தவர்தான். சங்கரிப்பது எமது குலம். சங்கரரே, உமக்கு ஏதையா குலம்? அவமதித்து விட்டாய் நக்கீரா. ஈசனே வந்து இறுதியாக கேட்கிறேன், நீ வணங்கும் உமையாளின் கூந்தலில் வரும் நறுமணமும் செயற்கையானதா? ஆம் ஆம் ஆம், எமது விழி கனலின் உண்மை எரிக்கிறேன். வெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா! பெருமானே, ஈசனே, மன்னிக்கவும் ஐயா. நற்றமிழுக்கு நல்வரிப்படுத்த நக்கீரர் இன்றி வேண்டாமா? தமிழுக்காக நக்கீரரை மீட்டு தாரும் எமது இறை பொருளே. எழுந்திரு நக்கீரா, அருளவும் சிவபெருமானே. இறைவனே வந்து சொன்னாலும் சொன்னது தவறு என்று சொன்ன நக்கீரரின் வீரம் கண்டு யாம் வியந்தோம். அனைத்தும் தாய் தமிழ் தந்த தமிழ் பால்.